தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. முன்னணி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் முதல்ல அறிவிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் இப்போ வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. நாம் தமிழருமே இதை கிளைம் பண்ணுறாங்க. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற நேரடி போட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான ஆயுதம். தேர்தல் நியாயமாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு நாடுகளில் பல எதிர்க்கட்சிகள் அவங்க கைகொள்கிற ஒரு ஆயுதமாக தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது. அதாவது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா, அதிமுக சார்பில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நீதிமன்ற தீர்ப்பால் பதவியை இழந்து அப்புறம் மேல்முறையீட்டில் அதில் விடுதலையாகி முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார். அந்த தொகுதியில் ஜெயலலிதா போட்டிடுறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. திமுக தேர்தலை புறக்கணிக்குது, தேமுதிக தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிக்குது. அந்த எதிர்க்கட்சிகளினுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறாது, ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாது, ஜெயலலிதா தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக தான் இருந்தது. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ ஜெயலலிதா ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக தேர்தலில் இருந்து புறக்கணிக்கிற முடிவை அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சி மகேந்திரனை அவங்களுடைய வேட்பாளராக களமிறக்குனாங்க. இது அப்போவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவுக்கு துணை போயிருக்கு, இந்த அவங்க ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இங்கே பயன்படுத்தப்பட்டு தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் எதிர்க்கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு உதவி செய்கிற வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுது அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. தேர்தல் நடந்து முடிஞ்சு ஜெயலலிதா 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதாவை தவிர மகேந்திரன் உட்பட எல்லா வேட்பாளர்களும் மற்ற எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்திருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்பவும் நடந்திருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் அதிமுக போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு தொகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கான பகுதியில் இருக்கிறதுனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரி ஈரோடு கிழக்கு அதிமுக புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி புறக்கணிச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவாக மாறலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒரு புறக்கணிச்சதா அறிவிச்சதே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு எதிர்க்கட்சி எப்படி ஒரு இடைத்தேர்தலில் இருந்து விலகி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. திமுக தரப்புல இருந்து ஏற்கனவே 10 தேர்தலில் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கார். ஸோ 11வது தோல்வி கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அவர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஈரோடு கிழக்கையுமே ஒரு புறக்கணிச்சிருக்கு. அதுக்கு விக்கிரவாண்டியில் சொன்ன அதே காரணம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நியாயமான முறையில் நடக்காது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியில் அதிமுக புறக்கணிச்சப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட்டாங்க. பாமகவுக்கு அப்போ ஒரு தேவை இருந்தது. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அது வன்னியர் பெல்ட்டில் வர்ற தொகுதி அப்படின்றதுனால பாமக அங்கே களமிறங்கினாங்க, 2ஆம் இடம் வந்தாங்க, டெபாசிட் தொகையும் தக்க வச்சாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் ஒரு கட்சி போட்டியிட்டு டெபாசிட் தொகை பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக பின்வாங்கினப்போ பாஜக போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாகவே அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து சில பேர் சொல்லவும் செஞ்சாங்க, நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும், அப்போதான் ஒரு ஜனநாயக ரீதியாக திமுகவுக்கு, ஆளும் கட்சியான திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய வசம் இருந்த தொகுதி. திமுகவை இடைத்தேர்தலுக்காக அந்த தொகுதியை வாங்கி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது கடந்த காலங்களில் திமுக பெரிய அளவில் பண்ணாத ஒரு விஷயம். அதிமுக பண்ணியிருக்கு. கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதிகள் காலியாகும் போது அதிமுகவை நேரடியாக போட்டியிடுறது 2001-6 வாணியம்பாடி தொகுதியிலிருந்து, அதுக்கு பிறகு 2006-11 அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தப்போ மதிமுக உறுப்பினர் இருந்த திருமங்கலம் தொகுதி அதிமுக வாங்கி போட்டியிட்டதாகட்டும், 2011-16 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக வாங்கி போட்டியிட்டதாகட்டும், கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதியில் அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியிடுறது பல முறை நடந்திருக்கு.
ஆனால் திமுக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடி அதிகமாக நடந்ததில்லை அப்படின்றதுனால இதெல்லாம் சேர்த்து திமுகவுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றதுனால நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கொள்கைப்படி அவங்களுடைய வழக்கப்படி எல்லா தேர்தலையும் போட்டியிடுறது அப்படிங்கிற அந்த முடிவில் இந்த தேர்தலையும் அவங்க களமிறங்கியிருக்காங்க. இது திமுகவுக்கு திமுகவினுடைய இடைத்தேர்தலுக்கான ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெற்றால் திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு அங்கீகாரமாக நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக சந்திக்க போகிற முதல் சட்டப்பேரவை தேர்தல் முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான். அவங்களுக்கு இப்போ தான் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சது. மக்களவைத் தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை வாங்கினதுனால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்த தேர்தலில் அவங்க களமிறங்க போகிறாங்க. அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கட்சிகள்லாம் புறக்கணித்த சூழலில் எதிர்க்கட்சிகளினுடைய வாக்குகள், அதிமுக வாக்கு, பாஜக வாக்கு, திமுகவுக்கு எதிரான வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு திரும்புதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.